சென்ட்ராஸ் மாமா, நான் போட்ட காப்பி நல்லா இருந்துச்சுங்களா? குடிச்சிட்டீங்களா? குடிச்சிட்டேன் சின்னப்பிள்ள, சூப்பரா போட்டுருக்கியே. தேங்க்ஸ் மாமா. அப்புறம் ஒரு விஷயம். இவ என்ன எடுத்ததுக்குலாம் மாமா மாமான்னு சொல்லி கூப்பிடுறா? ஏதோ விஷயம் எல்லாமே இப்பெல்லாம் பேச மாட்டாளே, என்னவா இருக்கும்? நம்ம இங்க இருக்கனாலதான் இப்படி தயங்கி பேசுறா. இந்த இடத்துல நம்ம போவே கூடாது. மாமா இப்படி அவன மாமா மாமான்னு அப்படி அழைக்கிற, என்ன விஷயம்? உங்களுக்காக கிச்சன்ல காப்பி போட்டு வச்சிருக்கேன், போய் எடுத்து குடிங்க போங்க. காப்பி எல்லாம் அப்புறம் குடிக்கிறேன். என் மாமன்ட்ட ஏதாவது சொல்ல வந்தியே, என்ன விஷயம்? அத்தா அதுவா, அவட்ட தான் சொல்லணும். நான் இருந்தா சொல்ல மாட்டியா நீ? உன்னிட்ட தான் தனியா பேசணுமா? அப்படின்னு இல்லத்த, என் புள்ள கூட தனியா பேச நினைச்சாலும் இந்த இடத்துல நான் போக மாட்டேன், இங்கதான் உட்காந்துருப்பேன். அம்மா உன்னை யார் என்ன சொன்னது? இங்கே உட்காருமா. நான் இருக்கறனாலதான் வெளிப்படையாவே சொல்லிடுறேன். எனக்கு என்ன தயக்கம் இருக்கு? போய் என்ற பிள்ளைகிட்ட சொல்லு என்ன விஷயம்ட்டு. சென்ட்ராஸ் மாமா, நம்ம வீட்டுக்கு எப்ப ஏசி வாங்க போறோம்? ஏசி வாங்கணுமா? மாமா, நைட்டு தூங்கவே முடியல நம்மளால, ரொம்ப வெக்கையா இருக்கு. அதனால நீங்களும் தூங்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னது ஏசி வாங்கணுமா? ஏசி? ஆமாத்த, ஏசி வாங்கி ரூம்ல ஃபிட் பண்ணா அப்படியே குளுகுளுன்னு இருக்கும். நைட்டு நல்லா தூங்கலால. நைட் எல்லாம் ரொம்ப வெக்கையா இருக்கா, அதனால சென்ட்ராஸ் மாமா சரியா தூங்கவே மாட்டேங்கிறாரு. அதுக்காக தான் சொல்றேன். ஏசி வாங்கி போடணுமாக்கா? ரூம்ல ஃபேன் போட்டிருக்கீங்களே, அது பத்தாதாக்கும்? சென்ட்ராஸே அம்மா, பொண்டாட்டி உனக்கு செலவு வைக்கவே பாக்குறாடா, பார்த்து உஷாரா நடந்துக்குவாமா. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காத. யாருமா வாங்கி கொடுத்தது? இந்த மாமியார் கல்வி வாயை முடிட்டு சும்மாவே உட்காந்துக்க மாட்டேங்குதே. எங்க மாமாட்ட ஏசி வேணும்னு கேக்குறேன், இதுக்கு என்ன மூக்கு வைத்திருச்சு? பொண்டாட்டி கேட்காதான் வாங்கி கொடுக்காதுன்னு வேற சொல்லி கொடுக்குது. வா சரண வேற பிடிச்ச கிளவியா இருக்கு போல இருக்கேது. இப்ப எப்படி எங்க மாமா உஷார் பண்றது? என்னடி முறப்பு? பாடா, உன் பொண்டாட்டி என்னை பார்த்து எப்படி முறைக்கிறான்ட்டு. சின்ன பிள்ளை, ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் உடனே வாங்கி கொடுக்க முடியுமா? விலை எவ்வளவு விக்குது. உங்க அம்மா எதுவா இருந்தாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அவங்கள பார்த்து முறைக்கிற நீ? ஏன் மாமா அவங்கள பார்த்து முறைக்க போறேன்? அவங்க தான் நான் எது சொன்னாலும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. வேற என்ன மாமா பண்றது? இந்த வெயில் காலத்துல கணக்கணன் இருக்கு, நைட்டு தூங்கவே முடிய மாட்டேங்குது. தான் அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்றத காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆனா என் மேல கோவப்படுறீங்க. இதுக்கெல்லாம் நான் 1 மாசமோ 2 மாசமா, அதுக்கப்புறம் காத்திரி காலம் தான். அதுக்கு ஏசியை வாங்கணும். அப்புறம் எதுக்கு அந்த நைட்டு நீங்க வெளியே கட்டில போட்டு தூங்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ளே தூங்க வேண்டியதானே? ஏய் பாத்தியா, உன் பொண்டாட்டிக்கு என்ன எப்படி கேள்வி கேட்கறான்ட்டு. செலவை குறைக்கலாம் நான் நினைச்சிட்டு இருந்தா அவன் பொண்டாட்டி என்னையே. புரியுதுமா. சின்ன பிள்ளை, இப்ப என்ன சொல்ல வர போறீங்க? எல்லாம் ஏசி வாங்க தர முடியாது, காசு கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே? சரி பரவாயில்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் வீட்டுல ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு போனாங்களே, மொத்தம் 3 ஓட்டு இருக்கு. இதுக்கு மொத்தமா சேர்த்து ஒரு 10,000 ரூபாய் வந்துச்சு. கொண்டு ஒரு 10,000 இல்ல 15,000 ரூபாய் போட்டு ஏசி எடுத்துக்கலாம்ல. காசு கம்மியா செலவு பண்ணி ஏசி வாங்குற மாதிரி ஆயிரும். என்ன மாமா சொல்றீங்க? இதுவும் நல்ல ஐடியாவா தெரியுதே. எப்படி மாமா, சூப்பர் ஐடியால. கிழிஞ்சு கிருஷ்ணகிரி, அந்த காசை வச்சுதான் நானே தேடி ஒரு 3000 காசு வச்சிருப்பாங்க. ஆனா அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்க வேண்டியதுதான். சரி சின்ன பிள்ளை. 3000 காசு எங்கத்தா போய் எடுத்துட்டு வாங்க போங்க. அது வந்து 3000 காசு. என்னம்மா இப்படி இழுக்கிறீங்க? போங்க, டக்குனு காசு எடுத்துருவாங்க. இப்பெல்லாம் கடையில இஎம்ஐ ஆப்ஷன் மூலமா ஏசி தராங்க. அப்படி வேணா வாங்கிக்க வேண்டியதான். இது கொண்டு மாசம் மாசம் பணம் கொடுத்துக்க வேண்டியதான். நல்லா இருக்கு. எதுவும் அப்புறம் என்ன, சட்டுப்பட்டு காசு எடுத்தா நம்மளும் ஏசி வாங்க கிளம்பிட வேண்டியதா? நம்ம 2 பேரும் காசு என்கிட்ட தான் இருக்கு. அம்மாவோட காசு மட்டும். என்னத்த இப்படி உட்காந்துட்டே இருக்கீங்க? எந்திரிங்க. அதோ பீரோ பேங்க்ல உள்ளார வச்சிருப்பீங்களே, போய் டக்குன்னு எடுத்துருவாங்க. நானும் மாமா இப்ப ஏசி வாங்கிட்டு வந்துடுறோம். அதெல்லாம் முடியாது. ஏமா இப்படி சொல்றீங்க? இந்த காசு நான் சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். சேர்த்து வச்சு என்னத்தா பண்றீங்க? உங்க பிள்ளைக்காக தானே செலவு பண்றீங்க, நல்ல விஷயத்துக்கு தானே செலவு பண்றீங்க. ஆமாமா, சின்ன பிள்ளை சொல்றது சரிதானே. ஆகா, இவன் என்ன பொண்டாட்டி பேச்சுக்கிட்டு நம்ம கிட்ட அந்த காசு கேக்குறான். நம்மளே அந்த காசை வட்டி கொடுத்தாச்சு. இதை கொண்டு அந்த காசு வட்டி குட்டி போட்டு தான் வர முடியும். இதுங்கள்ட்ட கேட்காம நம்மளும் கொடுத்தாச்சு. வேற என்ன சொல்லலாம்? அத்தை இப்படி உட்கார்ந்துக்கிறத பார்த்தா அவன் எடுத்துட்டு வர மாதிரி தெரியல. நானே பீரோல போய் எடுத்துட்டு வந்துறேன். சாவி எங்க வச்சிருக்கீங்க? நீ ஒண்ணும் எடுக்க வேண்டாம். என்னத்தை ஏன் எடுக்க வேணாங்கிறீங்க? இல்ல நம்ம காசு தானே, இது எடுக்கிறது என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் வேண்டாம். காசுல மட்டும் கை வச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அட என்னத்த, எல்லாம் பிள்ளைங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். அத கூட புரிஞ்சுக்காம இப்படி பண்றீங்களே. அவனுங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டானா வேண்டாங்கிறேன். ஏமா இப்படி சொல்றீங்க? காசு இப்ப என் கையில இல்ல. டேய், உன் பொண்டாட்டி பேசுறது சரியே இல்லடா. அவ கூட்டாளிகளோட சேர்ந்துட்டு தான் இப்படி பேசிட்டு இருக்கா. எல்லாரும் ஒவ்வொன்னா சொல்லி கொடுத்துருப்பாளுங்க. ஆமா, பாட்டுக்கு நம்ம சேமிச்சு வச்ச காசெல்லாம் செலவு பண்ணி ஏசி வாங்கன்னு நினைக்கிறாளே. ஏண்டா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சொல்றத நியாயப்படுத்தி சரி வாங்கணும்னு நினைக்கிறியே. நம்மளும் கொஞ்சம் காசு சேமிச்சு வச்சாதானே நம்ம வயசான காலத்துல நம்ம காசு உதவும். ஆமா, ஓட்டுக்கு அந்த 3000 காசு கொடுத்ததா உங்களுக்கு வயசான காலத்துல உதவுதாக்கம். சென்ட்ராசு மாமா, உங்க அம்மா சொல்றது என்னமோ நம்ம கிட்ட ஏமாத்துற மாதிரி இருக்கு. காசு எதுவும் வட்டி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தான் நம்ம கிட்ட கொடுக்கறது மலுப்புறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வேற குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரியே இல்ல. அம்மாட்ட ஒண்ணும் காசு வாங்க வேண்டாம், ஒண்ணும் வாங்க வேண்டாம். கிட்ட இருக்கிற காசை வச்சு நம்ம ஏசி வாங்கிட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் மாசம் மாசம் இஎம்ஐ மூலியமா காசை கட்டிடுவோம். என்ன சொல்றீங்க? சரி அப்படிங்கிற. சரி போயிட்டு வந்துருவோம். காசு போய் நான் எடுத்துட்டு வந்துறேன். அப்படியே நம்மளும் கிளம்பி போயிட்டு வந்துருவோம். சரி. உங்களை மாதிரி எல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. 3000 காசை கொடுங்க, என்ன பொய் சொல்றீங்க, பித்தலாட்டம் பண்றீங்க? வீட்டுக்காக தானே செலவு பண்ணிட்டு இருக்கோம். அதை கொடுக்கல என்ன இருக்கு உங்களுக்கு? சின்ன பிள்ளை, அந்த காசை உனக்கேண்டி நான் தரணும். நானும் நீ சொன்ன மாதிரி வட்டிக்கு தான் கொடுத்துட்டேன். குட்டி போட்டு அது பெருகுண்டி. நீ சொல்ற மாதிரி ஏசியை வீட்டுல ஃபிட் பண்ணிக்கிட்டு 2 மாசம் மட்டும் போட்டுக்கிட்டு அப்புறம் காத்திரி காலத்தை தூங்குறதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? பையனுக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா? எங்க கூட பேசவே பேசாதீங்க.
போடி நீ பேசலாம் எய்த்த வெளிச்சலமா எங்கிட்ட பேச வரமாட்டாளாக்கும். ஒரு ஆள் தான் பேசுறதுக்கு நான் அப்படியே உட்காந்துருக்கேன் பாரு. ஏசியை வாங்கி கிட்ட கெட்டு போங்க. எனக்கு என்ன வந்துச்சு? அதுக்காக பறிஞ்சு பேசுனதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். அப்பா என்ன வெயில் அடிக்குது, தாங்க முடிய மாட்டேங்குது. கொல்ல வெயில் அடிக்குது டியானா. ஆமாக்கா வீட்டுல கூட இருக்கவே முடியல. வீட்டை விட்டு வெளியும் வர முடியல. மாமியார் பொழுதுனைக்கே கிணத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வா தண்ணி எடுத்துட்டு போய் தொல்லை படுத்திட்டு இருக்கு. என் வீட்ல அதேதான். அது சரி நம்ம எல்லாரும் இருக்கானா சின்ன பிள்ளை ஆளே காணா. நேரம் அவளும் வந்திருப்பாளே. வீட்டுல ஏதோ வெளியே போறாங்களாம். என்ன விஷயம்? ஏசி வாங்க போறாளாம். முன்கூட்டி என்கிட்ட சொன்னா. அப்படியா? எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. சொல்ல மறந்துருப்பா. குஷ்பு நீ ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸே, அதனால உன்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பா. அவங்களாம் யாருப்பா? நீல முடி அடி வாங்க போறடி. ஆமா உன்கிட்ட அடி வாங்கினா நான் தான் எங்க போய் உழுவுறது. ஒழுங்கா அவங்க வந்தீங்களா, தண்ணிய புடிச்சிங்களா, போயிட்டே இருங்க. ஆமா என்ன குத்தி காமிச்சு பேசுறியா? யாரும் அப்படி பேசலப்பா. நான் முதல்ல தண்ணி புடிச்சிட்டு போயிறேன்க்கா. மாமியார் சீக்கிரம் வர சொல்லுச்சு. நான் தான் ஃபர்ஸ்ட் தண்ணி பிடிப்பேன். அதெல்லாம் இல்ல நான் தான் பிடிப்பேன். என்ன இப்படி அடிச்சுக்கிறீங்க? நம்ம கொலாவில சண்டை போடுவாங்கல்ல, அது மாதிரிலாம் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. 2 பேரும் சண்டை போடுறதை விட்டுட்டு யாராவது ஒரு ஆள் தண்ணி பிடிங்க சீக்கிரம். யார் வீட்டுல இருந்தா வேலை இருக்கு, எங்க வீட்டுல மட்டும் வேலை இல்லாமையா இருக்கு. நான் லாஸ்டா கூட புடிச்சுக்குவேன். சரசு என்னக்கா? நீ தானே முன்னாடி நிக்கிற, அப்படியே தண்ணியை புடிச்சிட்டு சீக்கிரம். சரிக்கா. அப்பா அக்கா ஏந்து சின்ன பிள்ளை, நீ அது இம்புட்டு அழகா இருக்க. அப்புறம் நான் எப்பவுமே அழகுதான். தெரியாம சொல்லிட்டேன். ஆஹா என்னடி நம்ம ஏசி வாங்க போறேன்னு சொன்னாங்க அக்கா. என்ன இங்க வந்து நிக்கிற? புது சேலை, புது ஹேண்ட்பேக். சின்ன பிள்ளை கலக்கறடி. ஏசி வாங்க போறேன்னு நினைச்சு எங்களாம் மறந்துடாத. ஐயா யார் உங்களெல்லாம் மறக்கிறது? அதான் என்னோட திக் ஃப்ரெண்ட்ஸ். அது இருக்கட்டும், இப்பயே இங்க வந்திருக்க. உங்ககிட்ட சொல்லணும்ல. எக்ஸ்போ கடை மட்டும் தான் சொல்லிட்டு போனேன். என்கிட்ட சண்டை போறாளடி இவள. நீ சொல்லவே இல்லையா, என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போனியா. அதனாலதான் ஓடோடி வந்தேன். இந்த டைம்ல கேணில தண்ணி தானே புடிச்சிட்டு இருப்போம், அங்கதான் இருப்பீங்கன்னு நான் பாட்டுக்கு வேகமா வந்துட்டேன். வீட்டுல சொல்லிட்டு வந்தியா இல்லையா? சொல்லிட்டு தான் வந்தேன். சரி ஏசி வாங்க போறியே, ட்ரீட் என்னது? ஆமா இதுக்கு ட்ரீட் ஆகும். யாக்கா நீ வேற? ஏண்டி? நாங்க ஓட்டு கொடுத்த காசை வச்சு வாங்குறோம். இந்த பணம் பத்தாத ஏசி வாங்க. மேற்கொண்டு இஎம்ஐ கட்டி ஏசி வாங்க போறாங்க. நீ எல்லாம் ஏசில பொறல்ற. அடியே சரசு விடு, அவ நல்லா இருந்துட்டு போட்டோம். அவளை பார்த்து எண்டி காஞ்சு கிடக்குறீங்க. இப்பதான் அவ புருஷன் ஏதோ அவகிட்ட நல்லபடியா பேசுறாரு வைக்கிறாரு. ஏன் அதை கேக்குறீங்க? காத்தல கூட சண்டை தான் வீட்டுல. யாரும் புருஷனுக்கும் வணக்கமா? இல்ல என் மாமியாருக்கும் எனக்கும். அடியே அது எல்லார் வீட்லயும் நடக்கிறதானே. ஆமா என்ற மாமியார் மாதிரி உலகத்துல வேற யாரும் இருக்க முடியாது. ஏண்டி காசே கொடுக்கலக்காங்கிறேன். போட்ட காசை கொடுனா எவ்வளவு இருக்கு தர முடியாதுங்குது. அதுக்கப்புறம் காசு வாங்கினியா இல்லையா? அதுக்கப்புறம் தான் உண்மையை சொல்றாங்க. வட்டிக்கு கொடுத்துட்டாங்களாம். இப்பாவி நாளுக்கு 3000 ரூபாய். அத போய் வட்டி கொடுத்துருச்சாமா? சொல்லி என்ன பண்றது? சரி வயசான காலத்துல வட்டி கொடுத்தாது பொழைச்சுக்கும் போல இருக்கு. நல்லதுக்கு தாண்டி. உனக்கும் அத்தானுக்கு காசு வந்திருக்குல்ல. ஆமாக்கா மாமா காசு என் காசை வச்சுதான் ஏசி வாங்க போறோம். இனிமேட்டு குழு குழுன்னு இருக்க போறீங்க புருஷனும் பொண்டாட்டியும். பாத்தியாக்கா இதுக்கு குசும்ப இல்ல முடி அவ்வளவு காஞ்சு கிடக்குது. உங்க நல்லெண்ணத்துக்காக நானும் சொல்ல வந்திருக்கேன் பாருங்க. என்ன சொல்லணும்? ஊருக்குள்ளார எல்லாரும் வெளிப்படையா பேசுற மாதிரி நடிப்பாளுங்க. ஆனா நாங்க மட்டும் இல்ல இப்பெல்லாம் பேசுறோம். ஆனா எங்க மனசுல ஒண்ணும் கிடையாது. ஆமா யார் வந்து பார்த்தோம் உன் மனசுல ஒண்ணும் கிடையாதுன்னு. சும்மா நிறுத்துறியா? 2 பேரும் சண்டையை விடுங்க. சீக்கிரம் போடி, உன் வீட்டுக்கார திட்ட போறாரு. அம்மாக்கா சொல்லிட்டு தான் ஒடியாந்தேன். மாமா திட்ட ஆரம்பிச்சாரு. அவ்வளவுதான், உங்க வீட்டுக்கார ரொம்ப கோவப்பட்டுருவாரு. அதான் கிளம்பு. சரிக்கா பாத்து பத்திரமா போயிட்டு வாடி. அங்க போய் நல்ல ஏசி எதுன்னு பாத்து வாங்கிட்டு வா. பாடுக்கு போனோடனே வாங்கிட்டு வந்துடாத. 2-3 தடவை நல்லா விசாரிச்சு எது நல்லா இருக்குன்னு பாத்து வாங்கிட்டு வா. அடி சரியா? சரிங்கக்கா நீங்க சொன்ன மாதிரி எது நல்லா இருக்குன்னு பாத்து வாங்கிட்டு வரேன். அப்ப நான் கிளம்பட்டுமா? கிளம்படி. ஏசியை ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்லு, உன் வீட்டுக்கே நான் குடி வந்துடுறேன். நானும் தாண்டி. யாரும் அவ வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்க மாமியார் கடை சும்மா நிற்பாளாக்கும். ஏண்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சின்ன பிள்ளை நீ கிளம்படி. உங்களுக்கு வேலையே கிடையாது, சும்மா பேசுவாளுங்க. ஏய் இந்தாங்கடி. அடியே சின்ன பிள்ளை நீ பாத்து போயிட்டு வா. சரிக்கா நீல முடி வரட்டுமா? போயிட்டு வா போயிட்டு வா. உன் காட்டுல மழை நீலாம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு திருஷ்டி சுத்தி போடணும். அவ்வளவுதான், நான் கண்ணால எரிச்சிடுவீங்கப்பா. உங்க பார்வையெல்லாம் அடியே உங்க பார்வையை பார்த்து என்னடி குறை பேசிட்டு இருக்க நீ? அவளை குறை பேசுனது போதும், தண்ணிய புடிக்கடி. ஏண்டி வெறிக்க ஆன அவளே பாத்துட்டு இருக்கீங்களே, என்னதானே நினைச்சிட்டு இருக்கீங்க? வாங்கடி, உங்களுக்காக நான் தண்ணி பிடிக்காம இருந்தா சின்ன பிள்ளைய வெறிக்க பாக்குறீங்க. நான் தண்ணி அடிச்சு வீட்டுக்கு கிளம்புற வேலையை பாக்குறேன். நான் இங்க நிக்கிறேல, என்னைய சொல்லுண்டி. எங்கடி குஷ்பாக்காகனா? அது தண்ணி புடிச்சிட்டு போயிருக்கோம். குஷ்பக்கா நீ விட்டு போயிட்டியா? நீ நீலமுடி ஓவரா சீன விடாத. தண்ணிய புடிச்சு நீ கிளம்புற வெளிய பாரு. வெயில நின்னா என் கலருக்கு வந்துருவ. தண்ணிய புடிச்சு கிளம்பு. வெறுப்பேத்துறீங்களா என்னைய? பாத்துக்கிறேன்டி பாத்துக்கிறேன். இப்ப கூட நல்லா தானே பாத்துட்டு இருக்கீங்களே. அடியே போகடி பாக்க தவளே. என்ன தண்ணி இறக்கலனாலும் வீட்டு பக்கம் கேணி இருக்கு, அங்க போய் இறச்சுக்கிறேன். உங்களுக்காக தான் நான் இங்க வந்தேன். விட்டுட்டு என்ன இப்படி குறை பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும்? பார்த்தாலும் இதேதான் வேலையா உங்களுக்கு? போங்கடி,
நான் வாரேன். என்னக்கா எல்லாரும் போயிட்டாங்க, 2 பேரு தான் இருக்கோம். சீக்கிரம் தண்ணி இறக்கு. கை கால செம்மையா வலிக்குது, நீ இறச்சி குடுவேன் தண்ணிய. ஆமா, எனக்கு கை காலே வலிக்காது பாரு. இல்ல எந்த வேலை செய்யாம தான் நானும் இங்க வந்திருக்கோம் பாரு. உனக்கு வேணா நீ தண்ணி இறக்கு, நான் வேணா கிளம்புறேன். அடியே நீ ஏண்டி கிளம்புற? எங்க போய் தண்ணி பிடிப்ப? வீட்டு முச்சந்தியில உப்பு தண்ணி வரும், அங்க கூட நான் போய் புடிச்சுக்குவேன். அடியே அங்கெல்லாம் கும்பலா இருக்கும். கும்பலா இருந்தாலும் பரவாயில்ல, சண்டையை போட்டு முன்னாடி குடத்தை வச்சு புடிச்சிட்டு ஓடியே போயிருவேன் நானு. முடுக்குல கூட ஓடி போயிருவேன் நானு. நீ யாரு எப்பப்பா ஆளாச்சே, என்ன வேணா செய்வ நீ. உன்கிட்ட பேசி மாளாதுப்பா, நான் கிளம்புறேன். மட்டும் இங்க தனியா பேய் கூட பேசிட்டு வா. பக்கத்துல ஆலமரத்துலதான் போன வாரம் ஒட்டி சரோஜா தூக்க மாட்டி இறந்து போயிட்டா. நீ அவ கூட பேசிட்டு இரு, நான் வாரேன். என்னது சரோஜா தூக்க மாட்டி இறந்து போயிட்டாளா? கதையை சொன்னா கூட நீ மறந்துடுவ. நான் வாரம் நடந்த கடையை மட்டும் ஞாபகம் வச்சிருப்பியாக்கும். அடியே என்னை விட்டு போகாதடி. நீ என்னமோ பண்ணுப்பா, நான் கிளம்புறேன். நின்னுடி, எனக்கு பயமா இருக்கு. இவ என் சின்ன பிள்ளையாச்சுன்னா என்னை விட்டு போயிருப்பாளா? அக்கா இருக்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து போலான்னு இருப்பா. ஆனா இந்த ராணி தன்னந்தனியா விட்டுட்டு அவ மட்டும் போறாள. என்னடா மேல ஏதோ கருப்பா உருவம் நிக்கிற மாதிரி தெரியுது. ஐயோ தூக்க மாட்டி இருந்த சரோஜாவா இருக்குமோ? சாமி இங்க இருந்து ஓடிலாம்ப்பா. தண்ணி வேணா ஒண்ணு வேண்டாம், நம்ம வீட்டு பக்கத்துல தண்ணி குழாயில கூட அடிச்சு புடிச்சுக்கலாம். எம்மா சாமி இங்க இருந்து கிளம்புறேன் நானு. ராணி இருடி, நானும் ஓடி வாரேன். விட்டு ஓடிடாதடி.